சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. தேசிங்கராஜா 2 வரும்போது இப்போ இதுல சூர்யா அண்ணா இருக்காரா? அவர் இல்லை. எது வந்து உங்க வாழ்க்கையில திரும்ப இந்த ஒரு 2 வருஷத்துல நான் எங்க வாழ்க்கையில வாழணும்? இன்னும் எல்லாம் திருப்பி பள்ளி பருவத்துக்கு தான் போகணும். இல்லைன்னா எனக்கு நான் காலேஜே போனதில்லை. காலேஜ் போய் படிக்கணும், காலேஜ் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஸ்கூலில் முடிக்கல, 10th ஃபெயிலு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நடிப்புன்னு வாய்ப்பு தெரியாது. சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்ச இந்த முதல் சம்பளம் இல்லை இந்த முதல் செக் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கொடுத்தது எப்போ? பசங்க படத்தில் எவ்வளோண்ணா அது? எவ்வளோ செக் வாங்கியிருக்கீங்க? எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ உங்களுடைய முதல் கிரிட்டிக் ஒய்ஃபு சொல்லிடுவாங்க. நீங்கள் எப்பாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸ்டேஜ்லேயோ இல்லை எங்கேயாச்சும் என்னடா ரொம்ப ஓப்பனாக பேசிட்டோமோ, இது எங்கேயோ போய் தப்பாக முடிஞ்சிருமோ இல்லை தப்பாக புரிஞ்சுப்பாங்களோன்னு? ஏதாவது அப்போதைக்கு கேட்குறதுக்கு எப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தானே சொல்லிடுவோம். எனக்கு ரொம்ப கருத்தாலாம் பேச தெரியாது. ரொம்ப ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் அது இதாக பேச தெரியாது. என்ன ஒரு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் அப்படி பேசிவிட்டோம். ஸோ தேசிங்கராஜா 2 வரும்போது இப்போ இதில் சூர்யா அண்ணா இருக்காரா? எதிர்பார்க்கலாமா? இல்லை, அவர் இல்லை. அவர் இல்லை, நிறையா காமெடி ஆக்டர்ஸில் இருக்கு. புகழ் இருக்காப்புல, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அவரோட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு ஹீரோவா அதுவும் சீரியஸான ஒரு ஹீரோவாக மாறி இருக்காரு இப்போ தொடர்ந்து. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எப்பவுமே ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஆள், நல்லா நடிக்கக்கூடிய ஆள். அதேமாரி ஸ்கிரிப்டும் நிறையா ஸ்கிரிப்டை நிறையா அவரே வச்சுருக்காப்புல. அதனால் ஒரு டேலண்ட்டு. எனக்கு அது ஒரு இதாக இல்லை, ஏன்னா எனக்கு தெரியுமில்ல அவர் டேலண்ட்டு. அது இன்னும் நிறைய உயரங்களுக்கு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இஷ்டம் இந்த படம்லாம் நடிக்கும் போது சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவருக்கு மாடர்ன் கேரக்டர் பெருசாக செட் ஆகல, சிட்டி ரோல் செட் ஆகலன்னு. ஆனால் இப்போ இந்த கிளாஸ்லாம் போட்டுன்னு பயங்கர ஒரு சிட்டி பாய் மாதிரி தானே இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கர மாடர்னாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. என் முன்னாடியில் எனக்கு என்ன வருதோ அதுதானே வரும். சிட்டி பாய்னா எனக்கு அந்த மூடில் வராது. அந்த டைமில் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்களா? அது நடிக்கும்போது பார்த்தா அது செட் ஆகலை. இப்போ அந்த மாதிரி கதையும் எனக்கு வர்றதில்லை. இப்போ எனக்கு ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு விமல்லாம் இந்த மாதிரி கதை தான் செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மள்கிட்ட கதை சொல்ல வர்றவங்களும் இந்த மூடில் என் மூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் நடிச்சிட்டு இருக்க படங்களும் கதை கேட்குற படம் எல்லாமே இதே மூடில் தான். எது எடுத்தாலும் நீங்கள் ரொம்ப டேரக்டாக ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸாக பேசுகிறது தான் உங்களுடைய பாணி. அதுவும் அந்த விலங்கு ஸ்டேஜில் நீங்கள் பேசுறது இப்போ வரைக்கும் பயங்கர ப்ராப்ளம். டேரக்டரை பற்றி பேசுறது. இப்போ டேரக்டர் அடுத்து சூரி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா கூட கேள்விப்பட்டோம். இப்போ அவருக்கு நிறைய பேருக்கு அந்த விலங்கு வெப் சீரிஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி விட்டுருக்கு. நீங்கள் எப்பாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸ்டேஜ்லேயோ இல்லை எங்கேயாச்சும் என்னடா ரொம்ப ஓப்பனாக பேசிட்டோமோ, இது எங்கேயோ போய் தப்பாக முடிஞ்சிருமோ இல்லை தப்பாக புரிஞ்சுப்பாங்களோன்னு பேசுகிறேன்? நான் அப்படி எதுவும் நான் நினச்சதில்லை. ஏதாவது அப்போதைக்கு கேட்குறதுக்கு எப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தானே சொல்லிடுவான். எனக்கு ரொம்ப கருத்தாலாம் பேச தெரியாது. ரொம்ப ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் அது இதாக பேச தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் அப்படி பேசிவிடுவோம். ஒரு நடிகராக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் எப்பயோ எங்கேயோ ஒரு வகையில் குறைஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நார்மலாக இருந்தாச்சு கேட்டால் நான் முகத்துக்கு நேராக சொல்லிவிடுவேன். ஆனால் ஒரு நடிகராக இருந்தாலும் நம்ம பேசுகிறத வேறு மாதிரி எழுதிடுவாங்களோ இல்லை வேறு மாதிரி அதை நியூஸ் போயிடல. இல்லை, அது இப்படி இருக்காது. சில இடங்கள்ல அது மாதிரி இருக்கும். ஏதாவது கேட்பாங்க, அது நம்ம சொல்லி ஏதாவது நடக்கும். சில இடங்களில் வெளில போகும்போது நம்ம என்னென்னா கோச்சுக்கிட்டாலும் தப்பாயிடும். கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அது எது வந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்ப இந்த ஒரு 2 வருஷத்தை நான் எங்கள் வாழ்க்கையில் வாழணும் இல்லை திரும்ப அதை ரீவிசிட் பண்ணணும்னு சொன்னால் அது எந்த ஒரு காலகட்டமாக இருக்கும்? இந்த காலகட்டம் என்ன எல்லாம் திருப்பி பள்ளி பருவத்துக்கு தான் போகணும். இல்லைன்னா எனக்கு நான் காலேஜே போனதில்லை. காலேஜ் போய் படிக்கணும், காலேஜ் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவேன். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஸ்கூலில் முடிக்கல, 10th ஃபெயிலு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நடிப்புன்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டோம். ஓகே. அப்போ வீட்டில் ஃப்ரீயாக விட்டாங்களா? 10th ஃபெயில் ஆகிட்டு திரும்ப நடிப்பு போகணும்னு திட்டிருப்பாங்க பயங்கர? அதெல்லாம் சொல்ல. சரி, ஓகே, நடிக்கலாம். ஸோ 10th ஃபெயிலான ஒருத்தர் ஸ்கூலில் எல்லாமே வேண்டாம், காலேஜ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சினிமா பக்கம் போகிறீங்க. இதெல்லாம் முடிச்சு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த முதல் சம்பளம் இல்லை அந்த முதல் செக் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கொடுத்தது எப்போ? அதான் அந்த பசங்க படத்தில். எவ்வளோண்ணா? அது எவ்வளோ செக் வாங்கியிருக்கீங்க? எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. 50,000 பெரிய காசு தானே அது. சூப்பர். என்ன சொன்னாங்க வீட்டில்? இல்லை, 50,000 சம்பளம்னு பேசி 10,000 ரூபா ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. சரி. ஆனால் 50,000 வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த 10,000 அது கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? மொத்த காசும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. புத்தரை வச்சு சாமி கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணி நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க.
ஓகே, அவன் மக ஹீரோ ஆயிட்டா அந்த ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும்ல. ஸோ உங்களுடைய முதல் கிரிட்டிக்னா யார்? உங்க ஒய்ஃப் தானே? ஏதாவது ஒரு படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல டேரெக்டாக சொல்லிடுவாங்களா, இல்லை அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்? இல்லை சொல்லிடுவாங்க, ஒய்ஃபும் சொல்லிடுவாங்க, பசங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க நீங்கள் இப்படி கமிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால இந்த படமும் நாளைக்கு இப்போ ஊரில் இருக்கிறாங்க, நாளைக்கு போய் தேட்டரில் பார்த்துட்டு ஃபோன். யார் ரொம்ப ஹானஸ்டாக ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸ் சொல்லுவா, நல்லா இல்லை பிடிக்கல நல்லாவே இல்லை, அது மாதிரி உங்க பையனா இல்லை? ஒய்ஃபு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 20 வருஷம் சினிமா பயணம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம்னா என்ன? போனோமா நடித்தோமா வந்துடணும். சம்பளத்தில் முன்ன பின்ன கூட வாங்கிக்கிட்டு இந்த நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த இது பண்ணுறோம், ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறோம், இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. யாரையுமே ஒரு ஒரு முழுசாக சினிமாவில் நம்ப முடியாதது இல்லை. சினிமான்னு கிடையாது, எந்த தொழிலையுமே வந்து நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும். அந்த கவனமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு 15 வருஷம் அனுபவங்கள் எனக்கு கற்றுக்கணும். இப்போ இந்த படமாக பார்க்கும்போது கூட விலங்கு, இதுக்கு முன்னாடி இந்த விலங்குல ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு அப்ராணியான ஒரு கேரக்டராக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதை அழகாக கேரி பண்ணுறீங்க, அந்த ஒரு காரணமா? இல்லைன்னா ஒரு முகத்தை பார்த்தாவே அந்த ஒரு லைக் அந்த சோகம் ஈஸியாக வந்துடும், மக்களுக்கு அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும், ஒரு சோகமாக இருந்தால் இவங்களுக்கும் சோகமாக இருப்பாங்க, அதுதான் காரணமா? யாரும் உங்களை பெருசாக ரொம்ப எனக்கு அது மாதிரி கதை வருது அமையுது, கேட்கும்போது பிடிச்சிருக்கும் போது நம்ம அதை ஒத்துக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், விலங்கு மூடில் தான் இந்த படத்துலேயும் அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும் சோகமாக. இது இப்போ நான் தேசிங் ராஜா 2 பண்ணுறேன், அதில் வந்து டோட்டலாக ஜாலியான ஒரு கேரக்டர் இது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சார் படத்துலேயும் கொஞ்சம் ஜாலியான கேரக்டராக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பண்ணிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய முதல்ல ஏதாச்சும் ஒரு ரசிகர் வந்து உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, இல்லை உங்களை படத்தை பற்றி ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? பயங்கரமாக பாராட்டியோ இல்லை சொன்ன ஒரு ரசிகர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமாம், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. நான் வந்து சத்யம் தேட்டரில் பசங்க படம் பார்க்க போகும்போது எனக்கு அப்போ நடிச்சிட்டேன், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கங்கே வர்றேன் போகிறேன், தேட்டரில் சிரிக்கிறாங்க, நம்மளை காட்டுற இடம்லாம் நல்லா கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ரோல் விட்டாங்க, இன்ட்ரோவில் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி, நீங்கள் தானே அந்த மீனாட்சி சுந்தரம், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஏன்னா கேப்பில் கடை வெட்டிட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் என்னோட முதல் அந்த பாராட்டு சத்யம் தேட்டரில் அந்த படத்தோட இன்ட்ரோவில் கிடச்சி. சரி ஓகே. ஸோ உங்களுடைய ரசிகர் மன்றம்லாம் இருக்கலாம்ண்ணா, விமல் ரசிகர் மன்றம்னு, ஸோ அதுலேருந்து வர உங்ககிட்ட? இல்லை, எனக்கு ரசிகர் மன்றம்னா நான்லாம் பெருசாகலாம் உருவாங்கல, அவங்கவுங்க இருக்கிறதா அப்படியே இருக்கும். ஆமாம், நான் பார்த்துருக்கோம், படம் அப்போல்லாம் பேனர்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அதனால தான் கேட்குறோம். நான் பெருசாக இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் யார்கிட்டையும் பேசி அவ்வளோ டச்சில் இருக்க மாட்டீங்களா? கூட யாராவது பேசுவாங்க, சார் நான் ரசிக்கிறேன் அங்கேருந்து பேசுவாங்க, விழுப்புரத்துலேருந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய திருச்சியிலேருந்து திருநெல்வேலி எல்லா இடத்துலேருந்து பேசுவாங்க. நமக்கு என்ன, நான் போஸ்ட் கூட ஒட்ட வேணாம்னு தான் சொல்லுவேன். ரசிகர்கள்னா நீங்கள் இப்போ நல்லா இருந்தால் படம் பாருங்க, நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. அது உங்களுக்கு அதை வந்து ஒரு செலவு பண்ணி அந்த இது பண்ணுறது, போஸ்ட் அடித்து விட்டுறது, அதெல்லாம் எதுவும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகேண்ணா. ஸோ ஃபைனலாக இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை மாதிரி ஒரு காரில் லாங் டிரைவ் போகணும், ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போகணும், யாராச்சும் ஒரு ஹீரோயின் கூட போகணும் பேச்சு துணைக்கு, எந்த ஹீரோயின் கூட போவீங்க? என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிடும். ரைட் ஓகேண்ணா. ஸோ ஃபைனலாக உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போகும் இடம் வெகு தூரம். போகும் இடம் வெகு தூரம்ல ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac.